தென்பெண்ணையாற்று வெள்ளத்தால் கடலூர் அழகியநத்தம் பகுதியில் பாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் பாய்ந்து ஓடுகிறது. காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். கடலூரிலிருந்து அழகியநத்தம், பள்ளியநெல்லூர், தூக்கநாம்பாக்கம் வழியாக விழுப்புரம் செல்லும் இணைப்பு பாலமானது உடைந்து மூழ்கடித்து அந்த தண்ணீரானது பாய்ந்து வருகிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். விவரங்கள். பெண்ணையாற்று வெள்ளத்தால் கடலூருக்கும் புதுவைக்கும் மைய பகுதியான அழகியநத்தம் பகுதியில் பாலத்தை மூழ்கடித்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறோம். கடல் போல இந்த பகுதி முழுமையாக காட்சியளிக்கிறது. கடலூரில் இருந்து அழகியநத்தம் 2000 விளாகம், பள்ளியநல்லூர், தூக்கநாம்பாக்கம் வழியாக விழுப்புரம் செல்லக்கூடிய இணைப்பு பாலமாக இந்த பாலம் இருக்கிறது. பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் இந்த பகுதியின் இரு மரங்கிலும் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த பாலத்தை பொறுத்தவரை இந்த பாலத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவிலே ஒரு தரைப்பாலம் இருக்கிறது. தரைப்பாலத்தை நேற்றைய தினமே தரைப்பாலத்திற்கு கீழாக மூழ்கடித்து வெள்ளம் சென்ற நிலையில் மேம்பாலத்தில் பெரும்பாலான பொதுமக்கள் ஆத்தனூர் அணையிலிருந்து வெளியேறக்கூடிய உபரிநீர் பெருக்கெடுத்து ஓடி வருவதால் இந்த பகுதி அழகியநத்தம் பகுதியில் மேம்பாலத்தின் இரு கரைகளின் தொட்டவாறு, மேம்பாலத்தின் ஒரு புறம் அந்த தடுப்பு உடைந்திருக்கிறது. இரு கரைகளின் தொட்டவாறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த தென்பெண்ணையாரை பொறுத்தவரை கர்நாடக மாநிலம் நந்திமலையில் உற்பத்தியாகிறது. கர்நாடகாவில் 112 கிலோமீட்டர், தமிழகத்தின் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் 180 கிலோமீட்டர், திருவண்ணாமலை, வேலூரில் 34 கிலோமீட்டர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் பாய்ந்து வங்கக்கடலில் கலக்கிறது. தற்பொழுது இந்த பகுதி முழுமையாகவே அழகியநத்தம் பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லிக்குப்பத்தில் இருந்து மணமேடு, கிருஷ்ணாபுரம் வழியாக தேசிய நெடுஞ்சாலைக்கு செல்ல அங்கிருக்கக்கூடிய போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தி வருகிறார்கள்.